5 மாதங்களாக நடைபெறும் இஸ்ரேல் ஹமாஸ் போர். 133வது நாளாக இஸ்ரேல் மீது ராக்கெட் வீசிய பாலஸ்தீன் போராளிகள். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் 5வது மாதத்தை அடைந்துள்ள நிலையில் பாலஸ்தீன் விடுதலை குழுக்கள் தற்போதும் இஸ்ரேலிய படைகள் மீது ஆங்காங்கே தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றன. கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஞாயிற்றுக்கிழமையும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இஸ்ரேலின் அஸ்கெலான் நகரம் மற்றும் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் அல் குத்ஸ் படைப்பிரிவினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தினர். கிழக்கு கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் வீரர்களின் முகாம்கள், உணவு சப்ளை வழிகள் மீது பீரங்கி மற்றும் மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டது. கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நிலைகள் மீது தகுந்த ஆயுதங்கள் மூலம் பலமுனை தாக்குதல் நடத்தியதாக அல் அக்ஸா தியாகிகள் படை அறிவித்துள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் அஸ்கெலான், சிக்கிம் ஆகிய பகுதிகள் மீது KN-103 என்ற வகை ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. முன்னதாக ஹமாஸின் இராணுவ செய்தி தொடர்பாளரான அபு உபைதா வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஆடியோவில் கூறியதாவது: இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு பெரும் சேதத்தை போராளிகள் ஏற்படுத்திவிட்டனர். இந்த பிராந்தியத்தின் முகம் மாறி வருகிறது. இஸ்ரேலிய எதிர்ப்பு நாளுக்கு நாள் பலமடைந்து வருகிறது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படை மாபெரும் இன அழித்தொழிப்பை நடத்திவிட்டது. ஆனால் அவர்களால் எங்கள் மக்களின் மன உறுதியை உடைக்க முடியவில்லை. அதில் தோல்வியடைந்து விட்டனர். எங்கள் மக்கள் முன் அவர்களின் சக்தி எடுபடவில்லை. போராளி குழுக்கள் தரமான தாக்குதல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த வீடியோ பதிவுகளை தற்போது வெளியிட இயலவில்லை. ஆனால் தாக்குதல்கள் நீடித்து வருகின்றன. அனைத்து முனைகளிலும் எதிர் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. கடைசி இஸ்ரேல் வீரர் காசா மண்ணில் இருந்து வெளியேறும் வரை இந்த தாக்குதல் தொடரும். இவ்வாறு அபு உபைதா தெரிவித்துள்ளார்.